Hi guys, so இந்த வீடியோவில் நம்ம கங்குவா மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இஸ் திஸ் வாட் வி டிசர்வ்? லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். ஐ நெவர் தாட் இந்தியன் டூவோ ஒரு தமிழ் மூவி பீட் பண்ணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கங்குவா டஸ் இட். கங்குவா அதை இந்தியன் டூ பீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3 வந்தாலும் அதையும் பீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேவலமான படம் இது. தயவு செஞ்சு யாரும் தேட்டர் போய் படத்தை பார்க்காதீங்க. இஃப் அட் ஆல் நீங்கள் தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணிட்டா கோவில் உண்டையில் போட்டால் தான் நினச்சி தயவு செஞ்சு மறந்துடுங்க. தேட்டருக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. என்னோட எனிமி கூட இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு கழிச்சு அவனை உட்கார வைக்கக்கூடாது. ஏன் நான் இவ்வளோ கழுவி ஊற்றுறேன்னா, இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, இத்தனை பேர் நாங்கள் கஷ்டப்பட்டோம், 150 டேஸ்க்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லோரும் கல் மண் காடு பூச்சி இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நாங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன் கொண்டு வந்தீங்க? கதையே இல்லாமல் படத்தை எடுத்து மட்டும் என்னடா பிரயோஜனம்? இந்த படத்தோட ப்ரொமோஷன் யார் ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க கல் எடுத்து அடிக்கணும். பிகாஸ் ப்ரொடியூசர் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த படம் 2000 crores அடிக்குங்க, ஐ எம் ஷோர் ஆஃப் இட் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். அண்ட் அவ்வளோ ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து படத்தை உள்ளே வர வச்சு படத்தில் ஒன்றுமே இல்லை, லிட்டரலாக ஒன்றுமே இல்லை. எதுக்கு இந்த ஒரு படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல எனக்கு. அண்ட் சூர்யாவுமே இன்டர்வியூலலாம் போயிட்டு லைக் சிறுத்தை சிவா வந்து அவ்வளோ படிச்சிருக்காரு, அவர் லிட்ரேச்சர் அவ்வளோ படிச்சிருக்காரு, அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அண்டு சினிமாட்டோகிராஃபி தெரியும், அவருக்கு கேமரா ஒர்க் தெரியும், விஎஃப்எக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இவ்வளோ தெரியுன்றீங்களா, அவருக்கு படம் எடுக்க தெரியுமான்னு கேட்டிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இவ்வளோ படித்தும் படம் எடுக்க தரலன்னா தயவு செஞ்சு அவர் படம் எடுக்கிறதுக்கு யாரும் காசு கொடுக்காது தயவு செஞ்சு. இதில் அடுத்த படம் திருப்பி அஜித்தோட வேறு பண்ணுறத வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த படத்தோட சீக்குவல் வேறு வருது. மனசாட்சியே இல்லையா அவங்க யாருக்கும்? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஆடியன்ஸ் அவ்வளோ முட்டாளாக இருக்குமா? இந்த படத்தில் உனக்கு பிடிச்சி நீங்கள் இந்த கதையை சூஸ் பண்ணுறீங்க, ஏன் இது இந்த கர்மத்தை எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியலையா இது எதுவுமே ஃபன்னியாக இல்லை, ஆர்எல்ஸ் இது எதுவும் ஒர்க் ஆகலை, எமோஷ்னலாக ரெசனேட் ஆகாதுன்னு? மூவியில் இருக்க கேரக்டர்ஸ் தான் பழைய காலத்தில் இருக்காங்க. 1700s அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்குது, நாங்கள் இல்லை. அவ்வளோ மண்டையில் ஒன்றுமே இல்லாமல்லாம் தேட்டர் வந்து காசு கொடுத்து உட்காந்துருந்தாங்க 3Dயில் கிளாஸை மாட்டிக்கிட்டு. புதுசாக ஏதாவது கொடுப்பீங்க, அந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது ஒன்று புதுசாக காமிப்பீங்கன்னு தான் வரோமே தவிர அரைச்சமாகவே அரைக்கிறதுக்கு நாங்கள் வரல. அதுக்கு எதுக்கு நாங்கள் தேட்டர் வந்து படத்தை புது படத்தை பார்க்குறோம்? பழைய படத்தையும் பார்த்துட்டு போயிடுவோமே. இப்போ சொல்கிறேன், 7ஆம் அறிவில் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30-20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஏராக்கு நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கே நம்ம என்ன சொல்ல வராங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க. ஒரு பர்சனை பற்றி சொல்லும் போதோ இல்லை ஒரு பர்சனோட ஸ்டோரியை நரேட் பண்ணும்போதோ அது எதுக்காக சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்றதை பண்ணிவிட்டு டக்குன்னு அதுலேருந்து வெளில வந்துடணும். அதை வந்து டுவெல் பண்ணி அதை இன்னும் மாசு ஏற்றுறேன் இது ஏற்றுறேன்லாம் சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். எதுக்கு? சூர்யா திஸ் இஸ் நாட் ரைட். சூரரை போட்டு ஜெய்பி மாதிரியான மூவிஸை ஓடிடியில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை தேட்டரில் விட்டு அதில் சீக்குவல் வந்ததுன்னா சீக்குவலையும் நடிப்புன்ற அளவுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி ஒய் ஆர் ஈவன் டூயிங் திஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. கார்த்தி அவருக்கு கேமியோ இருக்குது இந்த படத்தில். இது ஸ்பாய்லர் தான் வச்சுக்கோங்க, அந்த படம் ஒரு படமே இல்லை. அண்டு கார்த்தி இது 2 பேரும் அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸோட அவ்வளோ நல்ல படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரோலக்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது, டில்லி மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த ஃபேஸ் ஆஃப்காகவே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இப்போ கங்குவான்னு ஒருத்தனும் ரத்த சாகனா என்ன பேருன்னே தெரில அந்த கருமம். 2 கேரக்டரை வந்து காமிச்சு இவங்க 2 பேரும் சண்டை போட போகிறாங்க, ஐபி ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க மாற்றி மாற்றி. என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு, மெய்யழகன் இத்தனைக்கும் சூர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணது, அந்தளவுக்கு ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் நடிக்கிற படம் மட்டும் ஏன் குப்பை மாதிரி இருக்குது? கமர்ஷியல் படமே நீங்கள் பண்ண தேவைடா. நீங்கள் கமர்ஷியல் படம் பண்ணி தான் இந்த கமர்ஷியல் சினிமாவோ இல்லை தமிழ் சினிமாவோ நீங்கள் வெளிநாட்டு கூட்டு போயெல்லாம் காட்டணும்னு ஒன்றும் நொட்ட வேணாம். நல்ல ரூட்டடான கதை எடுங்க. மெய்யழகன் மாதிரி, அசுரன் மாதிரி எத்தனையோ படம் இருக்குது சொல்கிறதுக்கு. எக்ஸாம்பிள்ஸ்க்கு லப்பர் பந்து மாதிரி எவ்வளவோ நல்ல படம் இருக்குது. அந்த மாதிரி ரூட்டடான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு முடிஞ்ச இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதை பண்ணி தொலைங்க. உங்களை யாரும் வந்து பேன் இண்டியா படம் எடுத்துகிட்டு தமிழில் வந்து தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சொருகு தேவையில்லைங்க. நல்ல மூவி எடுத்திங்கன்னா எவ்வளோ ரூட்டடாக எடுக்கிறீங்களோ அந்த மூவி அதுக்கான இடத்த தேடி போகும். டென்ஷன் ஆகுது எனக்கு, மண்டை எரிச்சலாக இருக்குது எனக்கு. 260 ரூபா கொடுத்து என்ன கருமத்துக்கு நான் இந்த படத்தை பார்த்தேன்?
ரீஃபண்டு கூட எடுக்க முடியாது அதனால். எனக்கு இப்போ இதுலேருந்து லைக் இப்போது நான் வந்து கொஞ்சம் நல்ல யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ போட்டதுக்கு நான் வியூஸை வச்சு இதில் வர சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு ஏற்றுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் போடுற வீடியோவை ஏதோ ஒரு 10 பேர் 12 பேர் பார்க்க போகிறான். அதில் எனக்கு காசும் வர போகிறதில்ல, ஒன்றும் வர போகிறதில்ல. இந்த படத்தை பார்த்ததே வேஸ்ட்டு. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் மை மென்டல் பீஸ். அதுதான் மெயின். வேஸ்ட் ஆஃப் மை மென்டல் பீஸ். எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எதுக்கு இந்த படத்தை பார்த்தேன்னு தெரியல. எனிவேஸ், லைக் யாராவது இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்களா ப்ளீஸ். அப்பா கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எப்பனுமே இந்த படத்துக்கு போகாதீங்களா. அந்த அந்த ப்ரொடியூசர் இதுக்கப்புறம் படமே எடுக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி குப்பப்படம்லாம் எடுக்கவே கூடாது, எடுக்கணும்னு தோணவே கூடாது அவனுக்கு. சிறுத்தை சிவாலாம் தயவு செஞ்சு டேரக்டிங்கை விட்டுட்டு தயவு செஞ்சு வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு வேலையாக செய்ய ஒழுங்கா. ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய. நீ எல்லாத்தையும் பண்ணுறன்னு இப்படி பண்ணாத. அந்த ஆளுக்கு எமோஷன்ஸை கூட ஒழுங்காக கேப்சர் பண்ண தெரில. தயவு செஞ்சு இந்த படத்தை எவனும் போய் தேட்டரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மண்டை எரிச்சலாக இருக்குது. தேங்க்யூ கேஸ், பை.